எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கி விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு அதிரடியான உத்தரவை சிறப்பு நீதிமன்றங்களுக்கு உங்க வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க ஒருத்தர் பால் பண்ண வச்சு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். எந்த வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, மேலும் என்னென்ன அறிவுறுத்தல்கள் சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது, விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி இந்த எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை கண்காணிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அரசு நீதிமன்றத்துக்கு உதவியாக நியமிக்கப்பட்டிருந்த மூத்த வழக்கறிஞர் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அதாவது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட முதன்மை நீதிமன்றங்களில், அதாவது சிறப்பு நீதிமன்றங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்ட முதன்மை நீதிமன்றங்களில் விசாரணையில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளுடைய தற்போதைய புள்ளி விவரங்களை வழங்க வேண்டும். அதே போல வழக்குகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவிக்காலம் குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து சில வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து அந்த வழக்குகள் மீண்டும் விசாரிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த வழக்குகள் குறித்த விவரங்களையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை பரிசீலித்த தலைமை நீதிபதி அமர்வு தமிழகம் முழுவதும் அனைத்து முதன்மை அமர்வு நீதிமன்றங்களில் விசாரணையில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகள் குறித்த விவரங்களை பெற்று அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவிக்காலம் குறித்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது இருக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன, தேவைப்படக்கூடிய வசதிகள் என்னென்ன என்பது குறித்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை பதிவாளருக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான கொலை முயற்சி, போக்சோ வழக்குகளுக்கு அடுத்தபடியாக ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்கி விசாரணை நடத்த வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல பல ஆண்டுகளுக்கு முன் முடிக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான அந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து மறு ஆய்வு செய்து பிறப்பித்த உத்தரவின் மூலமாக மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்குடைய விவரங்களையும் அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்று தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த அந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 9ஆம் தேதிக்கு, அதாவது 2025 ஜனவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.